ரூபாய்க்கு வா. காய்க்கில எனக்கு சூட வேணாம், திப்புளி மட்டும். டே தகப்பா. யாரா தகப்பா? வெண்ணமேனே புள்ள முன்னாடி இப்படி கட்டி பிடிக்காதரா. அட சண்டாளைகளை எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி தான் முடிஞ்சாடா. அடிச்சிருக்குது 10 லட்சம் லாட்டரி. அடுத்த அவசரமா உள்ள வச்சு முட்டடி. நம்ம பிடிச்சிருந்த ஜனியனையும் ஓட்டடி. என்ன புதுதனமா பழக்கங்களை மாத்தடி. அடி அடிச்சிருக்குது 10 லட்சம் லாட்டரி. ஓ அடிச்சிருக்கு 10 லட்சம் லாட்டரி. அவசரமா உள்ள வந்து முட்டடி. 4 பேர் வாங்கடா, சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த தண்டி கேட்க நான் வெட்ட முடியாதுடா. நீ வெட்ட வேணாம், நீ ஜெவனேடு, நான் சாப்பிடுறேன். உன்னை தொட்டா போதும் சொற்கலகம் முன்னால் வரும். மைனாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. அடி சொல்லி சொல்லி பேசலாமா. நீக்குறக்காரனே செத்து போவேன், நம்ம ஏமாத்துறேன். நான் தன்னால பழைய வெஞ்சை குடிச்சு விட்டு பச்சை மிளகா கடிக்கிறேன், போய் உனக்கு ஈடு கொடுக்க முடியுமா? என்ன கையில பிடிச்சிக்கிட்டே தெரிய போற. 2 தடவை போனதுக்கு இல போறதா என்ன பண்றது? முண்டை போறப்பயே ஒழுங்கா ஓடும். நீங்க எனக்கு சின்னமா வேணும். சின்னமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நீ என்ன ஓட போற? 2டையும் கொண்டு போய் தூக்குண்ட வச்சு மட்டக்கம் ஏன் வேணா சூட வச்சு சாமி அடிக்க முடியும். சரி பாடுற பிரச்சனை பயமா செத்து போயிரு. அண்ணே டான்ஸ போட சொன்னா தல யாமைய போட்டு என்ன பண்றது? இந்த ஆமைக்கு இந்த மதம் சரியா இருக்கும். விஜயா, நீ எத்தனை பப்புனுகளை ஓட 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 விரட்டி இருக்க பாலிய வன்கொடுமைக்கு. நீ வந்து பண்ணா அதுக்கு அவங்கள சொல்லி தண்ணியை போட்டு என்னைய விரட்டினாங்களாம். உன்னை விரட்டிச்சா 8 பேர் செத்துருக்க. கேட்டு பாரு, அதான் அவங்க அப்பன் கூட அதை எடுத்துக்க. காளி முண்டையா இருப்பா அவளடா. ஏய் முண்டை கண்ணட இழுத்தா அர்த்த இருக்கட்டும் இருக்கா. ஏக்கா கோவப்படுற? நான் சும்மா வந்து வேதனையில மாடு புடி மாடு மாடு புடி மாடு. இந்த மொட்டை சோடா நம்ப விஜயா, பிளேட வச்சு பின்னாடி அறுத்து விட்டுருவேன். நீ அறுக்கிறதோட உட்காந்து சேர நானா வேண்டானே. எங்க அப்பாவை கூட்டு வந்து ஏவி விட்டுருவேன். எங்கிட்ட உங்க ஒப்படையுமே நான் ஜோலி பார்த்து போடுவேன். எத்தனை பிள்ளைய போய் கட்டி கட்டி பிடிப்பேன். உனக்கு எல்லாம் பயிற்சி. நீ இன்னைக்கு கட்டி போடுறா பாப்பா. ஒப்பனை நீ கூடியாந்து விடுவியா? அந்தால ஜோலியை பார்த்து உன்னைய வீட்டை விட்டே கிளப்பிடுவேன். அப்பா யூடியூப்ல பாப்பாரு, பார்க்கட்டும். நாளைக்கு உன்னைய சித்தி ஏத்துக்குறாரு. அதனால ஒண்ணுமில்ல, உங்க அப்பா அழகா இருப்பாரா? வண்டி கிளம்புமா இருக்காது. கிளம்புற வண்டினா ஓகே, கிளம்பாத வண்டினா பழைய டிவி புட்டி புகையா தள்ளும். எங்கிட்ட தள்ளினாலும் சரி, ஒரு தடவை தள்ளிடும்ல. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கேன், அவன் என்ஃபீல்டு சட்டான்னு எடுத்தவனே அவனா சரிஞ்சிருவேன். ஐயா அப்ப அந்த வண்டி தொட்டு பேசாத. அதுக்கு தனியா கூலி கொடுக்கணுமா? வேற என்ன? அதுக்கு 2500 கொடுக்கணும். ஐயா ஏடிஎம் ஏறலையே. ஆமா சும்மாவா? உலகத்திலேயே வீர தமிழச்சிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். எப்படி பம்முறான் பாரு. நாட்டுல எம்கேஆர் இதுல அடிவட்டுதே ஜெத்தான்னு வரலாறு. என்ன பண்றது? அப்படியெல்லாம் நீ அடிவட்டி சாப்பிடாது. புழுவை கோர்த்து தூண்டிய போட்டு பார்ப்பேன். பிச்சு 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 கடிச்சுனா கெண்டப்படின்னு அடிச்சிருவேன். சரி, பெரும் கொண்ட விளாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு தான் இழுப்பேன். என்ன பண்றது? நம்மளால முடியலன்னா அடுத்தால விட்டு தான் இழுக்க முடியும். இது டிஜிபி இல்லடா, வேதாண்டா கிட்டாச்சி. மவனே உட்காந்தீங்கன்னா பொக்குலிங்க மாதிரி டொபக்கன்னு உள்ள போயிருவேன். அண்ணே என்னடி கொத்தா ஓரளவு விடுங்க விடுங்க சித்தி. ஏன் சித்தி? மணிவேல் ரமேஷ் களத்தூர் அன்னார் அவர்கள் எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு 501 அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். எதுக்கு? தைலம் தேய்ச்சி விடுவாரா? தைலம் வாங்குறதுக்கு. வானே அந்த இடத்த விட்டு எந்திரினே. அது என்னமோ எந்த சீட்டு மாதிரி அதை விட்டு சீட்டை பிடிக்க மாட்டேங்கிறீ. ஹலோ மரத்துரஜே. ஹலோ மரத்துரஜ. இன்னும் நீ உரசவே இல்லையாடா? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப வருஷமா நான் மருதமணியை பழி வாங்க எனக்கு ஐடியா தெரியல. அக்கா உனக்கு நான் 1 லட்சம் தர்றேன். சரி, அவனை மட்டும் எப்படியா வெதர காலி பண்ணு. அது இருந்தல காலி பண்ண. அவனுக்கு ஏற்கனவே பிடிச்சேன். அவன் சுதாரிச்சுக்கிட்டு கட்டி பின்னாடி வச்சுக்கிறான்டா. அப்ப விட நான் இடுப்ப சுத்தியாதே பின்னாடி ததையை பார்த்துட்டு தொப்புள்னு விட்டு போயிருது. என்ன இந்த வெதர்னா கொட்டையா? உனக்கு ஒத்த கொட்டையில ஓட்ட விழுந்து நீ அடங்க மாட்டேங்கிற. அப்ப நீங்க தான் நரசா? என்ன பண்றது? காளி சக்காலத்திமா. சக்காலத்திமா வாய முறாடி. அக்கா எனக்கு என்ன ரொம்ப பண்ணாத கண்டாளி மலை. எனக்கு விஜயா ஐயோ கால ஓமத்தர வாட கண்டாளி. என்னன்னு அதுக்குள்ளேயும் மண்டி போட்ட.
நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லக்கா. வேற பொம்பளையில பார்த்து சொல்லு. நான் தொக்கெடுத்து ஒரு வாரம் தான்க்கா. இது என்ன யாருக்கு பாவாடை ஏய், வந்திருக்கு? அக்கா அவனை மட்டும் காலி பண்ணி இருக்கா. கூப்பிட அவனை. உன் செவரொட்டிக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். பாவாடைக்கு அமிக்க அவனை கொன்னே வேணா நீ இந்த தாத்தன் ஜாகாம தாட்டம். பாவாடைய தூக்க வேணாம்டா. நீ லைசா கம்பு கூட தூக்கினா வெட்டிடுறேன் அவனை. செய்ய முடியாதவே செத்தே சாகட்டும். அலங்கிற புளிச்சகிற புளிச்சக்கீரை ஆம்பளைக்கு நல்லதடி மொத்தா முருங்கக்கீரை. ஆமா முருங்கக்கீரை. ஆனா மணிகண்டனுக்கு நீ சந்தோஷமா இருக்குமே. அண்ணன் காலையில விழுகிறாண்டு மண்டியெல்லாம் பொட்டியடா. எனக்கு இது வாத்தியா இருப்பா அது. சரி சரி நான் சும்மா விழுகல. எனக்கு வாத்தியார் தானே நீ. உண்மைதான். இல்லனா அப்ப இன்னொருக்க மண்டி போடுனே. இல்லனா அர்த்தம் புரியல. அடி முருங்கக்கீரை வாங்கி உனக்கு தரட்டுமா? இல்ல முச்சந்தில நின்று நான் நினைக்கட்டுமா? போடுறா. Very very dangerous man. Wonderful performance. எம்ஜிஆர் மருதமணி ஆண்டு என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ. மாட்டு மருந்து மாடு சென பிடிக்கலன்னா மருந்த போட்டா சென பிடிச்சிரும். ஐயா நாட்டு மாட்டு மருந்த செலுத்தி இந்த கிரு மாட்டை செனப்படுத்த முடியுமா? நல்ல வேளை நான் குனியலப்பா. இந்த மாடு சென பிடிக்காதா? புரிஞ்சிருந்தே உள்ள தள்ளி இருக்கேன். நல்ல வேளை. காளை மாட்டுக்கும் மருந்து இருக்கு, பசு மாட்டுக்கும் மருந்து இருக்கு. நான் சொன்னேன்ல அந்த பரதேசி பையமே. என்னப்பா காளை மாட்டுக்கும் யாரு ஆம்பளையா? எல்லாம் இத தூக்கி பாரு. புரிஞ்சு பாரா. ஏய் ஐயா அந்த இளங்கொடி எடுத்து விடுங்கய்யா. ஏய் மாறு என்ன கண்ணே போடல இளங்கொடி எப்படி வரும்? அண்ணா அதே சாக போறேன். முகத்தை பார்த்துக்கிறேன். டாக்டர் சார் மாடு நீர் தெரிக்குது சார். சார் நான் குனிஞ்சிக்கிறேன், நீங்க போடுறீங்களா சார்? ஐயா உங்க மாடா? அவருட்டு மாடுதா சார்? மாடு அவருட்டு அவுத்து விட்டா மேஞ்சிட்டு நான் கட்டு திரைக்கு வந்துருவேன். ஐயோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மண்டி போடுறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? என்னடா விழுந்து விழுந்து. என்ன டாக்டர் சார் நீங்க எதுக்கு கும்பிடுறீங்க சார்? ஸ்மைல். சார் இவ்வளவு இத்த பெரிய மாட்டுக்கெல்லாம் என்கிட்ட மருந்து இல்லைங்கய்யா. சார் முயற்சி பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ஐயோ கூட விழுகிறேன் சார். நீங்களாவது முயற்சி பண்ணுங்க சார். ஐயா நம்ம கிணறி கண்டு இருந்தா சார் 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 உங்க சாது மாட விழுகிறேன் சார். நீங்க முயற்சி பண்ணுங்க சார். சார் 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 வாங்க சார். மாடை புடிச்சு கட்டுங்க. மாடு குத்தம். மாடு எங்கிட்டு மேய்ஞ்சாலும் கட்டு திரைக்கு வந்துரு சார். 8 முளை குச்சியை பிடிங்கிருச்சுங்கய்யா. ஏய் எத்தனை விளையாட்டை கட்டி பிடிக்கலையே நீ உள்ள வந்து நோத்தம் பண்ண வந்தேன். மருந்தே விக்கலனாலும் பரவாயில்ல நான் போய். யோ யோ என்னடா? ஏய் விஜயா என்ன விஜயா உன்ட்ட 1 லட்சம் ரேட்டு பேசினே வெட்டியே. என்ன அந்த முண்டையால முடியலங்க. எப்படியும் வாடை அடிச்சு வரும்போது அவனை சீவாசா மாதிரி அடைய விடு. அலைய விட்டுருவோம். ஏமா அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா? ஆமா ராஜா. ஓடே அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா? உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிடுமா? போடுறா. அதோ பப்பி சாருடா. காளையின் சிறந்த காளை. காளையின் சிறந்த காளை. நோத்தா வீம்புக்குனே காலை விடுறாடா கண்டாலுமே ஒரு அளவு. நான் உன்னை கட்டி பிடிக்காம தாண்டி நோத்தா ஒதுங்குனே. ஏய் போடா மயில் மேலே. கொஞ்ச நேரத்தில் கொல்ல தெரிஞ்சாங்கடா. அண்ணே வாடா 500 சேர்த்து தரேன். ஏய் இந்த மாட்டுக்கு பீரோ பறிச்சு போட்டிருக்காங்கடா. ஐயா பீரோவை பறிச்சு போட்டா எனக்கு லேசா நெஞ்ச கரைக்குது. உனக்கு நெஞ்ச கரைக்கு, எனக்கு குஞ்சவே கரைக்கு. ஏய் இருக்கிற ஆளுகளை கரைக்கணும். நீங்க வாங்கட்டா. குருநாதா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாடகத்தோட குருநாதா. கற்பழிக்கா போறேன் அவனை. அக்கா வாங்கட்டா. குருநாதா பார்க்காததையும் பார்த்துட்டியா குருநாதா? முனி அடிச்சிருச்சுடா. அத்தா முனி அடிச்சிருச்சா? முனி அடிச்சிருச்சு. என்ன முனி குருநாதா? உடுக்கு வச்சு அடிச்சாலும் இந்த முனி போகாது. ஏ உள்ள கிடக்கும். ஐயோ அதான் தாய் நீ ஒரு நினைக்கிற. நேரம் போடுங்களே. குத்துராண்டி இந்த மருதாங்குடி கண்டுகிறது நத்திந்துட்டு. இருக்கியா? என்ன கோவப்படுறீங்க? நீங்க குத்துங்க, நான் ஐயோ ஐயோ அண்ணே இந்த ஒரு மூட்டை கலவை மட்டும் நீ போடு. நான் மதியத்துக்கு அப்புறம் 2 மூட்டை போட்டு அடிச்சுக்கிறேன். நீங்க வச்சு அடைச்சு விடாம. நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் நான் நீங்க குத்துங்க.
அண்ணே சாரத்தையாவது போட்டு வைடா வர்றேன். ஏ யாரா ஒரு ஆளை குத்த சொல்லுங்கடா. டேய் டேய் வா தயவு செய்து மாட்டுக்காரன் கயத்தை போட மாட. டேய் மாட வாடி ராத்தியா. ஏய் யோ வாயா. அடே சும்மா காலம் அப்பா மாட்டுக்காரன் மாட்டை பிடிப்பா. மாடா காலையில உன்னை தேவை ஓட்டிலே இறக்கி விட்டு போயிருவேன். பிறகு தின்னு தெரியும் நீ கார்ல வரையா விளையாடா. கிளம்பிட்டாடா மலப்பைய. ஏய் வாங்க. டேய் நீ போ. ஏல இன்னைக்கு என்னடா ரொம்ப பயப்படுறிய? அந்தால செவரேன்னு இருக்க சொல்லு. ஏய் மெசேஜ் அனுப்பு. நீக்குற காரணம் மெசேஜ் அனுப்பு. ஏய் நீக்குற கார ரெண்டா வர சொல்லு. ஒண்ணு பத்தாது. என்னது? ரெண்டு கையில ரெண்டு அப்படி. அத்தி முண்டை செய்யாத செய்ய முடியாதவே சாவுங்கடா. மாமா நீங்க உங்களால முடியும். ஐயோ பாப்பா ஒண்ணு இன்னைக்கு சண்டையில தாவல. இல்ல நல்ல வேளை இப்படி எல்லாம் ஜாவன் தான் வீட்டுல கட்டி வச்சிட்டு குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி போற ராஜா. குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி. சாப்பிடு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பு. அது அவன் சாக்லேட் பாக்கெட் என்ன உன்னை ஆட சொன்னாங்க. இப்படி வர அந்த கலருக்கு இதுங்க சாக்லேட் பாக்கெட் நினைச்சிட்டேன். ரொம்ப பக்கத்துல வராத. கெட்ட என்ன உனக்கு ரொம்ப. ஏங்க என்ன வடை வருமா? சிக்கு வடை வருமா? இந்த ஊந்தண்ணி கூட வராது. அவன் பாட்டுக்கு வாயை வச்சு கடிச்சு புட்டி ஏதாவது ஆயிட்டு போச்சுனா ஏய் ரெவடி அப்புறம் முட்டாடா. வாயை உரிச்சு இப்படி இழுக்குறான். அண்ணே நம்ம அரை மணி நேரம் சந்திக்கிறோம். நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா ஆயில் புள்ள இருக்க புருஷன் நினைச்சு பாரு. இந்த சாகு எப்படியும் பெட்டில் சேர்த்து கொடுத்தான கண்டாயமா வந்திருப்பா. அதில் போனவன் தான் அவன் அந்த பச்சை சட்டை இவ்வளோ நேரம் இதை நோங்குனியான் பாரு. இது நல்லா அழகுவட்ட ஒம்பளி நோங்குனியான். இப்போ நம்மளை குத்தும் போது அவன் நினைக்கிறேன் நம்ம சைஸ் அவளுக்கு தெரிஞ்சமோ இந்த கிளம்பிட்டான் பாரு. இவெல்லாம் நாடகம் அமைச்சு மயிரை புடுங்கினேன். ஏய் பி லாலா குட்டோல் தப்பிம்மா கண்ணை கங்கம்மா மறை இருக்கிற கையா பாருமா. போடு என்னலாம விளக்கு எரியுமா கண்ணை பிரியாமா இது பஜத்தி திருப்பி பாருமா. ஜக பஜக டிமி கிடைக்கிற டோல் மையா கம்சா விட்டா மாறி கம்சா பட்டாக்க பூமுடிவா. இது கிசும்பு தானே. அப்ப நாளைக்கு வந்து படிப்பான். டேய் உனக்கு என்ன வேணும்? அவனே மூடாயிட்டான் பாரு. லாலா குட்டோல் டப்பிம்மா கண்ணை கங்கம்மா மறை இருக்கிற கையா பாருமா. போறா அலாக்கு டோல் டபிமா கண்ணே கண்ணாமா ஓமா இருக்கிற கையா பாருமா. ஏன் இப்படி வெறி கொண்டு போய் அவரை உதைக்கிறீங்க? அங்க ஊம்ப முடியல. இல்ல அங்க அத்தனை மச்சான் நீங்க சொல்றது உண்மைதான். என்கிட்ட இல்ல. கால தூக்க முடியலையா? நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். அது என்கிட்ட செய்ய முடியாதுதா. இப்படி டீசெண்டா சொல்லுங்களே. சரி அவர்னால தான் முடியல. நீ தான் தூக்கி பாரு. ஏய் அவன் ஆள் நல்லா கெதுச்சாலா தானே இருக்கா. நீங்க வேணா செய்யுங்க. மாடு அடைஞ்சு பார்க்க முடியாது. நீ வேணா செய்யுங்க. நீ வேணா செய்வா. ஐயா நான் மாரியத்தாவுக்கு தட்டி எடுக்க போறேன். நீ சட்டி அடிக்க நானும் சட்டியோட வரேன். அழகு மலக்கண்ணி சித்திர திருவிழா நீத்தே தொடங்குது. நான் தண்ணி பீச்சு அடிக்க போறேன். தண்ணி பீச்சு அடி. நீ தண்ணி பிச்சை அங்க தண்ணி பீச்சு அடிக்கும்போது நீ ஏன் பீச்சு அத்துற இருக்கு? பூன் தண்ணியும் பீச்சு அடிக்க வேண்டியதானே. அத்தா நான் உன் காலில் விட மருதங்குடி கொத்தனாரு மதிய நேரம் போட்டுட்டாரு. மருதங்குடி கொத்தனாரு மதிய நேரம் ஓட்டுனாரு. என்னையா நான் அவனை முன்னால படிக்கிறேன் பின்னால போடுறேன். குழந்தை பிறண்டிருக்கான வார்த்தைத்தா. மருதங்குடி கொத்தனாரும் குத்துனாரு. மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்பம் ஓட்டுனாரு. இன்னும் 2 தடவை தூக்கிட்டு 800 வாங்கிக்க. ஏய் இன்னும் 2 தடவை தூக்கிட்டு 800 வாங்கிக்க. இது உடனே தூக்க இன்னும் கொஞ்சம் ஊத்து ஊறிக்கிறதா. என்ன இன்னைக்கு மாத்திரை போடலையானே? ஏய் 2 மாத்திரை போட்டிருக்கேன் இன்னைக்கு.
இங்க வா பக்கத்துல என்ன பண்ணப்ப நீ தூக்குறியா அடே அப்பா பிள்ளைக்கு பால் வேணுமா ஐயா ஏன் நான் தான் மாமாவா நான் கூட்டு வந்து ஒண்ணுமே செய்யல ஓரமா நின்றவன் எல்லாத்தையும் பண்ணிட்டானடா உனக்கு என்னடி வேணும் எனக்கு அதுதான் வேணும் அறுத்து உன் வாயில வச்சா தான் இனிமேட்டு அம்மா விட்டு இதை கொடுங்கம்மா சவ்வும் உதப்பியும் தலைவட்டா இவங்கள்ட்ட தானே சென்னை தோத்தது தலைவான்னு அடிச்சுட்டோனிய நான் ஆம்பளை போடுறோம் அப்ப சரி பையன் மச்சான் அவர் நம்பர் 2 பேரும் பிரிக்க பாக்குறாரு ஐயா கீழே பாருனே அதையும் கழட்டி விடுப்பா என்ன டவுசர்னு பாப்போம் ஏன்டா ஆடா பாக்குற என்னையா அது என்னைக்கு முண்டமா கழட்டி விட போறானோ அசந்து மறந்து தூக்கிறாரு வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லே அங்கிள் நீங்க என்ன செய்றீங்க குழவைய கழட்டி வந்துட்டு அது வெறும் உரலா சுத்துது குழவைய போட்டு விடுறது அதோட கடுக்கு போடு சுத்தும் அதுல மண்டையை கொண்டு இடிச்சு வந்து அப்படி இருக்கேன் பாரு நீயோடு காட்டிட்டீங்க மாவு வெளியவே தள்ளுது நான் உள்ள தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் எப்பா ஆட்ல வெளியில வந்துருச்சோ என் அருகில் வா விஜயா பந்தி ஐயோ இன்னொரு கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்புறமேல கட்டி பிடிச்சி அண்ணே நீயே அண்ணி ஏத்துக்க நான் பிடிச்சிட்டு போறேன் வாடா சொல்லுங்க அண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தானே அண்ணி கட்டி பிடிக்க உடனே அண்ணனே நீ ரொம்ப முணங்குறியாடா நீ வேணா ஒரு மணி நேரம் செய்றியாடா டேய் உனக்கு மாய் வேணும்டா என்னது சின்னாய் வேணும் இந்தா 8 நாளா செவரோட்டிக்கு ஆடு உரிக்கணும்னு நிக்கிறாங்க என்ன அது செவரோட்டிக்கு நிக்கிறாங்கடா இங்க ஆத்தாடி செவுத்துல ஓட்டுனா எடுக்கிறது ரொம்ப சிரமமே டேய் அத செவுத்துல ஓட்டுனா எடுக்க சிரமம் என் அருகில் வா விஜயா ஏன் உனக்கு இவ்வளவு நீ மனசிறங்கி அம்புட்டு தரணும்னு நினைக்கிற என்னால வாங்க காசு இல்லை என்ன பண்றது காசு இல்லைன்னா நான் சொல்லிக்கிறேன் நீ வாங்கிட்டு போய் சாப்பிட ஏலாய் முடியாது ஏலா மயிர் மைனே மற்ற நேரம்லாம் வந்து நோண்டுவே வா இந்த மாடு தொட்டவனே குத்தும்னு பயப்படுறேன் மாடு குத்தம் இன்னைக்கு மாடு ஒன்னே குத்தட்டும் நான் அந்த பிள்ளையை எப்படியாவது சரி பண்ணுறேன் உன் வேலை மயிரை தான் பாரு ஏய் அளவு பார்க்குறேன் பாரு இது என்ன டிக்கெட்டா அளவு பார்க்குறேன் உன் சோளகுள்ள கேப்பமாக உடப்பேன் எவ்வளவு நீளத்துக்கு போகுதுன்னு இல்லங்க உள்ளுக்குள்ள கைய விடுறான் நீ நான் அதே கம்பெனி தானே இல்லங்க இப்படி வச்சவன இருடி அரைஞ்சு உரியன் கொம்படு முண்டை நல்ல மகராசிடா ஐயோ ஏலே எனக்கு ஏய் ஏய் உனக்கு குழந்தையாடா எனக்கு பொண்டாட்டியை வர போற அப்போ நீ என்னமோ எல்லாத்தையும் முடிச்சு போறீங்களா ப்ரோ ஐயா நம்ம வீட்டுல வைக்கிற ஒலைய யார் சாப்பிட்டா அண்ணையா பாத்தியா ஐயா இது உழப்பான இல்லையா இது குக்கரியா எந்த நேரத்தில் விசில் வெடிக்கும்னு தெரியாதியா பேசாம மூடிட்டு இருக்கியா ஒரு அடுப்புல தானே உழ வைக்கணும் விஜயா விஜயான்னு விடிய வச்சு புரியா வேற வேலை பார்க்க மாட்டியா விஜயான்னு அங்க ஒண்ணும் பண்ண முடியாது பொறுமசாமி என்ன கண்டார ஒளியா நீ சொல்லாத குந்தாடி மா அவர் சொல்றாருங்க அவன் சொல்லுவேன் ஏழை பையமே திரும்பி நெல் நேரம் திரும்பி நெல் விஜயா கொஞ்சம் குனிறியா தொட்டுக்கு மட்டும் போலாம் இல்ல எத்தனை என்னடா ஓப்பனாவே இருக்கா நல்ல மனசுக்கு இன்னும் வளரணும் அப்போ வா பாம்பே போயிட்டு வருவோம் இருங்க நான் குனிஞ்சுக்கிறேன் ஏத்தா அந்த பின்னாடி சுரண்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது நான் ரொம்ப சென்டில நாள் நீ பெரிய வீட்டை என்ன பண்ணே என்ன பண்ணலாம் ஏய் ஒண்ணும் பண்ணலையா இன்னும் பண்ணல விஜயா நான் நேரா இங்கே வரேன் ஏய் வீட்டுக்கு வரவா இந்த ஆபீஸ் வச்சிருக்குப்பா மலைய கடை ஆபீஸ் அங்க வேலை பார்க்கறாங்க ஆபீஸ்ல 4 பேர் 4 வரணும் நானும் வந்துடுறேன் அண்ணே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தேன் உனக்கு மத்த வேலை 4 அங்க 4 பேருக்கு சுத்தம் பண்ற வேலை உங்களுக்கு தான் நான் கிணத்தை நல்லா சுத்தம் பண்ணுவேன் இறங்கிட்டுனா ஏற முடியாது அவன் கண்ணை பாருவேன் நல்லா அவன் பிதுங்கிற மாதிரியே இருக்கும் கண்ட கருவ பாம்பு மாதிரி மயிர் மையன் விஜயா விஜயா நம்ம கல்யாணத்தை முடிச்சு விட்டு நேர போறோம் ஆமா நேரம் எங்க கடற்கரை
ஐயரை வச்சு ஓதுங்க. வேலையை பாரு. நம்மள ஃபர்ஸ்ட் நைட்டு இந்த வந்துட்டார் பார்த்தியா, பழைய கவுச்சி வாடகைக்கு வர்றாரு பாரு. அது பெரியப்பா இருந்தியா, பெரியப்பா உன் மருமகளை பார்த்துக்க, நீ பார்த்துக்க, ஆத்திர அவசரத்துக்கு நீ தான் எதுக்கு உனக்கு உப்பு கண்டம் பொறிச்சு தரோம். உப்பு கண்டத்தை கொண்டு வந்துட்டு உன் கண்டம் தண்ணிட்டு. விஜயா டவுசர் போடலையாடா? போடல போடல போடல, உள்ள கழட்டி போட்டுருக்க. இந்த போட்டு விட வர்றாரு வாரு. ஏய் எப்படா போடாதீங்க வாங்க, அந்த துண்டை போத்திட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம். பெரியப்பாவா? இவர் தான் எங்கள் பெரியப்பா. பொம்பளைக்கு போடு ஓட்டியாப்பா? அதே தள்ளி நிற்கும் போதே தெரியுது, எருத்தடிக்குது. இங்கே பப்னா நடத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். நன்றி சொல்லுண்ணே. நன்றி. அது நானே செருப்பை கட்டி என் தலையில் அடிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லாத்துக்கும் இந்த வண்ணானவய கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லணும். குறிப்பாக இளைஞர்கள் சொல்லணும். இளைஞர் தானே இந்த நாடகம் நடத்தி நம்மளை கூட்டு வந்தவங்களே. ஏன் நடத்தினாரு? யார் நடத்துறது? ஐயா டிவி கட்டணும்டா. வெட்டியாவில் என் தூக்கத்துக்கு எடுத்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்து எதுக்கு அவங்களுக்கு போய் நன்றி சொல்லணும்? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் வெளியூர்ல இருந்து பாதையும் தெரியாம ரோடும் தெரியாம ஊர் எகன இருக்குன்னு தெரியாம சுத்தி ஆமா, ஆனால் இந்த ஊருக்கு இலச்சியம் வர முடியாதா? தேவகோட்டையில இருந்து பாவம் அந்த அண்ணன் எத்தனை பேர் கருவல்ல முள்ளு குத்தி போனானோ. நம்மளே எத்தனை திருப்பி வண்டியை திருப்பணுமே. வெளியே சொல்லாதடா. வெளியே சொல்லல. ஐயோ சொல்லாதடா அது சொல்லி. கூகுள் பேயில் ஒரு பொம்பளை இருக்கா, எந்த காட்டு முண்டையோ, செகண்ட் லெஃப்ட் 2 கிலோமீட்டர் 4 மீட்டர் அப்படின்னு போய் சுற்றி போகிறேன். அங்கே பார்த்தா சாணி அடிச்சு போட்டிருக்காங்க. ஏன் அந்த பொம்பளை கடைசியில் விசாரிக்கிறேன் நம்ம பெரியத்தாவோட சின்னத்தா மகடா. ஜோக் தானே. நான் 50 ரூபா காணாதுங்க. 50 ரூபாய் கொண்டுட்டு வந்துட்டு மருதமணி தானே, எனக்கு அது கூட வரலடா. அப்போ இந்த ஆளுக்கு உனக்கும் தானே எனக்கும் தானே. நீ சொல்லு, நன்றி சொல்ல. தேவை ஓட்ட அவர் ஓட்டை. எங்கள் மாடவே ஒரு மாடை வச்சு 2 பேரும் உழுது எடுத்துடுறோம். ஐயோ அங்கே சொல்கிறேன் வீட்டில் அவர் ஒன்னே போய் சொல்லுவாடா தாய் பின்னாடி பற்றி கௌரவப்படுத்தியே. ஐயோ இங்க வரணும் என்ன நடக்குதுன்னு. நான் நன்றி சொல்கிறேன், நீ நன்றா சொல்லு. விஜயா, நாளைக்கு ஏதாவது சின்ன ஆகிட்டுன்னு எனக்கு சொல்லக்கூடாது. பிரச்சனை ஆகிட்டு கூட கருப்பா போய் கழட்டியா? அண்ணே இன்னைக்கு நாடகம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஏன் தம்பி பப்ளு கட்டி கட்டி பிடிச்சி விளாடுறீங்க? வேணா வீடியோ எடுத்து கொண்டு சீமக்கரில் மண்டி ஓட்டு பாரு. காளிப்பயமே. பொன்னாடை பருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்களெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து ரசிக்கக்கூடிய எங்கள் இருவருக்கும் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் தாய் குலத்திற்கும் ஆமாம் இல்லை உண்மையிலே எங்களை தேடி வர்றாங்க இளைஞர்கள் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டரில் இருந்து வர்றாங்கன்னு சொன்னால், ஏன்னா நாடகம் பார்க்குறது ஃப்ரீயாக தான். எங்களுக்கு உயிர் ஆமாம் எங்களுக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு இளைஞர்கள். தாய் குலங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றியிருந்த வணக்கம். அண்ணன் தேவைப்பட்ட அண்ணன் 50 ரூபா, இன்னொரு 50 ரூபா உண்ணேன். போகும்போது தைலம் வாங்கிட்டு போகணுமா? தைலம் வாங்கல, மாத்திரை வாங்க, நாளைக்கு மாத்திரை வாங்குறதுக்கு. விஜயா, எப்படி தெரியுமா காதல்? எப்படி பண்ண போறீங்க? செவ்வரணி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்து கட்டம் பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு. கையை காட்டின நிறுத்திடுங்கடா, என் குடும்பமே மானம் போகுது. நீங்க ஏய் தம்பி வேலிக்கிற ஓனே இங்கே வாமானே. ஏன்டா மூச்சை முட்டி பாடுறது நீ, இடத்த புள்ள பண்ணுறது நீயா? விஜயா, அவனை தொட்டேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே விடுவேன் உன்னை. இல்லைங்க, அவர் தான் பிடிச்சி இழுக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு எந்த கிளம்பிட்டாங்க வர 2 பேர் தகரத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏய் மிஸ்டர் ஓனான், தொட்டேன்னா அக்யூஸ் நீ தான் இருக்கும். தூக்கத்தில் வேண்டாம் செவ்வரன். ஆமா அவன் 2 அடி அடிச்சா, நீ 1 அடி அடிச்சு விடு. அடிச்சா மட்டும் இப்போ வந்துருமாங்க உனக்கு லொபக்குன்னு. சுத்த காலி முண்டாடா, அவரை பேசாடா. புரியுதாடே? பக்த பொம்பளைட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. சரிங்க சித்தி. சித்தியா? பண்றதுல இருக்கீங்க. நான் மற்ற பொம்பளைன்னா நீ எனக்கு கட்டி ஏறுவேன், என்னால முடியாதுதான். ஏன்னா நீ வெளிப்படையா சொல்ற. நீ மயிர் மேனே ஏதோ சொன்னாலும் அந்த பொம்பளை சொல்லலாமாடா?
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவனுக்கு வேலை. எதுக்கு இங்கிட்டு போகிறாங்க இவங்க? ஒரு கோட்டு மட்டும் கொடுத்துட்டு கப்பு கொடுத்துட்டு மிச்ச சில்லற விடும். ஏழை இது என்ன மளிகை கிடையாதா? 100 ரூபா 400 விடான். அவனை பார்த்தா அப்படியே தெரியுது சவுசவுக்கா வியாபாரி மாதிரியே. அவர்கிட்ட இன்னொரு 100 ரூபா கொடுத்து விட 600 இருக்கட்டும். அப்போ அப்போ ரைடுயா போயா அப்படியே ஐயா உங்க கமிட்டியில் ஆள் இல்லையா? ஐயா ஐயா உள்ளூர் ஆள் வாங்கயா. ஓ ரைடு ஓவர். ஐயோ வாடை தாங்க முடியாடா. போ போ போ. தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. செவரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்ட பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அறவும் இல்ல. சுத்தி முத்தி பார்க்கையிலே அந்த பிள்ளைய காணவில்லை. செவரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்ட பாடதையா ராதா மனசு. கொட்டுகிற அருவியிலே கொளிக்கிற குருவிகளே பட்டு நம்பு நனையிலே பசிக்கிற மனசினிலே. ஏண்டி நாட்டில் மாடு அத்துட்டு போய் கூலத்தை திங்க கண்டிருக்கான். கூலம் அத்துட்டு போய் மாடு இன்னைக்கு தாண்டி வைக்கப்பட நகண்டு போய் மாட்டு வாயில வச்சதை பார்க்குறேன். நாசமா போக அது செவனேன்னு நிற்கிது. விஜயா உனக்கு ஸ்கேன் அந்து போவேன். அருள் எடுக்கணும். இதை நகண்டு போனா நிப்பாட்டுங்கடா. நகண்டு போனா பிடிச்சி நிறுத்த முடியல. ரோப்பே அல்லது எதுல விட்டேன்? வாயில. ஏலே மயிர் மேனே பாட்டு எதுல? வாயில விட்டா மூக்கல மாட்டிக்க. கொட்டுகிற அருவியிலே கொளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை. என்னமோ என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தோம் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரலி என்ன பார்த்தாயா அன்னைக்கு இந்த முள்ளுக்கால் கோட்டை ஏன்னா நீ பாடி விட்டிய. கமான் கமான் ஜிப்பி பாரு டாமி டாமி இங்கே வாடா என் தங்கம் வாடா வாடா. கஜா கஜா வா இந்த உன் கஜா கஜா எடுத்து போனேன். இங்கே வாடா வாடா என் ஜாமி. அது எப்படிப்பா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு தேன்றாட்டு கொலை கொட்டின மாதிரி எடுக்கிட்டு இருக்க வாயா. அது அதை ஒன்றும் பண்ணலையா டாமி? இந்தா வருதுடா பால் கவிச்சு வருதாடா. போடா ஏய் இங்கே வா அவனை கட்டி பிடிச்சாடி. இன்னைக்கு தான் பாண்டி கோயில் கடா துளிக்கிருக்கு. இந்த ஓமத்திர வாடை வருதாடி. அவன் மூத்தரை கவிச்சு எனக்கு தானே தெரியும். அதில் ஈயா முக்கிய முடி சக்கரையா இருக்குமோ. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சேர்ந்துக்கிட்ட பாடதம்மா ராதா மனசு. ஒன்றுக்கொன்று உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒன்றுக்கொன்று உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை. வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. ஆசையே சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில் எல்லும் மேலகோ சேர்ந்துக்கிட்ட பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் ஆளுங்க அறவும் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே விரலில் செய்யாம் புள்ளே. தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சேர்ந்துக்கிட்ட
ஆடுதையா ராதா மனசு. எப்படியும் 3 மணிக்கு பணியாரத்துக்கு ஆட்டியிருப்பியா? ஆட்டிட்டியா? மாவு உளிச்சிருச்சாடா மயிர் மயனே. இன்னும் என்ன செய்ய? என் விதி யாரை விட்டுச்சு? இந்த வாரு காண வந்த காக்கடா மாதிரி நிற்கிறா வாரு. நான் ஒன்றுமே பண்ணல. ஒன்றுமே பண்ணலை. என்னைக்காவது ஸ்கேனில் தெரியட்ட உன்னை வச்சுக்கிறேன். இனிமேலும் வரமாட்டாங்க. இனிமே நீ நினைக்கிற மாதிரி அடிச்சு கேட்டாலும் 1 ரூபா வராது. ஏன்னா அவ்வளோதான். என்ன கொஞ்சம் நேரத்தில் 1 உள்ள இருக்காது. கீரி வரந்திருக்குவார். நீ என்ன செய்யறதெல்லாம் செஞ்சு செய்யாத மாதிரியே கொடுக்குற. தண்ணி தெளிக்காம கீரி கடிக்க